ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஆடி வெள்ளி ஃபஸ்ட் நாள் எப்படி நம்ம ஊரில் சாமி கும்பிடுன்னு பார்ப்போமா. காலையில் எழுந்திரிச்சி நிலவாசலுக்கெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு உருளியில் பூ போட்டு வச்சுட்டு பார்த்திங்கன்னா தெரியும், கோலம்லாம் போட்டுட்டு காலையிலேயே ஒரு 5 o'clock இருக்கும். அப்போயே எழுந்திரிச்சி இதெல்லாம் பார்த்தாச்சு. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த கதவுக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது நம்ம பூஜை பாத்திரம்லாம் விளக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கெல்லாம் பொட்டு குங்குமம்லாம் முதல் நாள் நைட்டே வச்சுட்டு அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு லெமனு இலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு பூ வாங்கி இப்போ கட்டணும் இல்லையா, அதனால் மல்லிகைப்பூ வாங்கியிருந்தேன். அதை வாங்கி வச்சுட்டு அதை கட்டிட்டு இப்போ என்னன்னா ஆடி ஃபஸ்ட்டு வெளியிலே அது வளர்ப்பிறையாக இருந்துச்சு இல்லையா, அதனால் வளர்ப்பிறையாருக்கு ஃபஸ்ட்டு வளர்ப்பிறையார் அமாவாசை முடிஞ்சு வளர்ப்பிறையாக இருந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு வாரமே போட்டாச்சு. எங்கள் ஊர் சைட்லலாம் எல்லார் ஊர்லேயும் செய்வாங்க. எங்கள் ஊர் சைடு என்னென்னா இந்த மகமாய்க்கு வீட்டு தெய்வத்துக்கு படைக்கிறதுன்னு சொல்லிட்டு புடவை துணிமணி எடுத்து வச்சு புடவை ஒரே ஒரு புடவை எடுத்து வச்சு ஜாக்கெட்டு போட்டு வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு தாம்பூலம் வச்சு சாமி கும்பிட்றது. அதாவது வரலட்சுமிக்கு முன்னாடி வரலட்சுமி விரதம் வேறு, இந்த விரதம் வேறு. இதுக்கு வீட்டு தெய்வத்துக்குன்னு மகமாய்க்கு கும்பிட்றது. வரலட்சுமி விரதம் இருக்கிறாங்களோ இல்லையோ, இது வீட்டு தெய்வத்துக்கு ஆடி மாதம் தை மாதம் இந்த மாதிரி இது மாதிரி கும்பிடுவாங்க. ஆடியில் கும்பிட்டா ரொம்ப நல்லது. குலதெய்வத்தையும் நினச்சிட்டு கும்பிட்றது தான். இது நம்ம சாமி பூஜை வேறு, உங்களுக்கு தெரியலையா. நல்ல விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் போட்டுலாம் வச்சுருந்தது. அப்புறம் பழங்கள் ஒரு மாதுளப்பழம், ஆப்பிள், செவ்வாழை, இது நம்மளுக்கு ஏதோ வெத்தலை பாக்கு தாம்பூலம் வைக்கிறது பழங்கள்லாம் வச்சு பழங்கள் வாங்கிட்டு வந்தாங்க. பழம் அப்புறம் காலையிலேயே வீட்டில் நம்மளோட அன்னபூர்ணி அம்மா, வாராகி தாய் இவங்களாம் இருந்தாங்களா, அவங்களுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது காலை டியூட்டி. இது ஈவினிங், இது ஈவினிங் எடுத்தது போல். ஈவினிங் எடுத்திருந்தேன். ஈவினிங் தான் இது படைக்கிறது, மார்னிங் கிடையாது. ஈவினிங் தான் படைக்கிறது. ஈவினிங் தான் சக்கரை பொங்கல் பொங்கி சாமிக்கு சக்கரை பொங்கல் பண்ணி புடவை துணிமணி தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு ஒரு 5 பேருக்கு கொடுக்குறது சக்கரை பொங்கல். இது அன்னபூர்ணியும் மகாலட்சுமியும் கிச்சனில் இருக்கிறது. இது அபிராமி அதிதாதி பாடிட்டு இருந்தது. இதுதான் இந்த படையல் தான் நம்ம வீட்டில் போடுறது. இந்த உப்பு கொஞ்சோண்டு வச்சுருந்தேன். பழம், ஸ்வீட்டு, அல்வா, கொஞ்சம் ஸ்வீட்லாம் வைக்கிறது தான். ஸ்வீட்டு, பழங்கள், கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கிற ரிங்ஸு, ஏதோ ஒரு செயின் ஏதோ ஒன்று வச்சு வேண்டியதான். நம்மளுக்கு வீட்டில் இருக்கிறது தகுந்த மாதிரிக்க மருதாணி, கண்டிப்பாக மருதாணி வைக்கணும். இதுக்கு மருதாணி, மஞ்சள் குங்குமம், விளையல் இதெல்லாம் வச்சு நம்ம நைட்டு படைச்சிட்டு புடவையை கொசுவி அந்த முந்தானியில் இந்த ஒரு லெமனு, கொஞ்சோண்டு பூவு, மாங்கல்யம், மஞ்சள், அந்த விளையல் அதெல்லாம் வச்சு முந்தானியில் நம்ம கட்டி கொடி இருக்கு இல்லையா, அதில் போட்டுடணும். அதில் இப்போ கொடி வீட்டில் ஒரு சாமி ரூமில் ஒரு கொடி மாதிரி கொசுவி அதில் போட்டுட்டு அதை நம்ம 3ஆம் நாள் வெள்ளிக்கிழமை படைக்கிறோம்னா 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை கட்டிட்டு கோயிலுக்கு கட்டிக்கலாம். இதுதான் நானும் எப்போதும் நம்மளோட 16-18 வருஷமாக இதுதான் செஞ்சிட்ருக்கேன். யாரெல்லாம் இப்படிலாம் செய்வீங்கன்னு